டீ குடிக்க இறங்கிய ஆந்திர நபர் 20 ஆண்டுகளாக ஆடு மேய்க்கும் கொத்தடிமையாக்கப்பட்ட அவலம். ஊதியம் வழங்காமல் உணவு மட்டும் கொடுத்து குடும்பத்தினரை சந்திக்க செல்ல அனுமதிக்காமல் வைத்திருந்த கொடுமை நிகழ்வு. கணவர் வருவார் என காத்திருந்தே இறந்து போன மனைவி, கதறி துடித்த மகள், மீட்டு ஒப்படைத்த தொழிலாளர் நலத்துறை குழுவினர். சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவிலில் தான் அந்த நபர் மீட்கப்பட்டிருக்கிறார். ஆந்திர மாநிலம் விஜயநகரம் அருகே மணியம் மாவட்டம் பார்வதிபுரம் கிராமத்தை சேர்ந்த அப்பாராவ் என்பவருக்கு சீதாமா என்ற மனைவியும் ஒரு பெண் குழந்தையும் இருந்த நிலையில் கட்டிட வேலை செய்வதற்காக அழைக்கப்பட்டு கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பு பாண்டிச்சேரிக்கு சென்னை வழியாக ரயிலில் சென்று கொண்டிருந்தாராம். அப்போது சென்னை ரயில் நிலையத்தில் டீ குடிப்பதற்காக இறங்கியவர் ரயிலை தவறவிட ராமேஸ்வரம் செல்லும் ரயிலில் மாறுதலாக ஏறிவிட அவருக்கு வேலை வாங்கி தருவதாக கூறி காளையார் கோவில் அடுத்துள்ள கடம்பங்குளம் கிராமத்தை சேர்ந்த மலைக்கண்ணு என்பவர் அழைத்து சென்று ஆடுகளை மேய்க்க வைக்க, அதன் பிறகு மலைக்கண்ணு இறந்துவிட அதே கிராமத்தை சேர்ந்த அண்ணாதுரை என்பவர் கடந்த 17 ஆண்டுகளாக அப்பாராவை ஊதியம் எதுவும் வழங்காமல் வெறும் உணவு மட்டுமே கொடுத்து தனது ஊதியம் வங்கியில் செலுத்தப்பட்டு வருகிறது என கூறி கொத்தடிமையாக வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இது குறித்து சிவகங்கை தொழிலாளர் நலத்துறை அலுவலர் முத்து தலைமையிலான குழுவினருக்கு இது குறித்து தகவல் தெரிய வர அப்பகுதிக்கு ஆய்வுக்கு சென்று அப்பாராவை மீட்ட அதிகாரிகள் மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித்திடம் தகவலை தெரிவித்து அவரது முயற்சியால் அவரது குடும்பத்தினரை தேடி கண்டுபிடித்தனர். அந்தோ பரிதாபம், அப்பாராவின் மனைவி சீதாமா பெருங்கவலையில் இருந்து இறந்தே போய்விட்டாராம். அவர்களுக்கு தகவல் கொடுக்கப்பட அப்பாராவை குடும்பத்தோடு வந்து மீட்டு சென்ற போது அப்பாராவின் மகள் கண் கலங்கி அழுத சம்பவம் பெரு நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது.